ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. நீங்கள் ரெகுலராக ஆஃபீஸ் போகிறவங்க, ரொம்ப பிஸியாக இருக்கிறவங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. சேவ் பண்ணி வச்சுட்டு வீடியோட எண்டு வரைக்கும் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற 4 பருப்பு வகைகளை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இட்லி பொடி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பொடி நமக்கு எப்போவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுவுமே இல்லைனாலும் ஒரு இட்லி இந்த பொடி வச்சுக்கிட்டு ஒரு கோகோனட் ஆயில் இருந்தால் போதும். இட்லிக்கு சாப்பிட்டுக்கலாம், சாதத்துக்கு சாப்பிட்டுக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக ட்ரெடிஷ்னல் மெத்தடாக நம்ம செய்யக்கூடிய பருப்பு பொடியை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பருப்பு பொடி செய்கிறதுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். அது 1 கப் எடுத்துக்கோங்க. அதுக்கு ஈக்குவலான ரேஷியோவில் அடுத்த பருப்பு வகையில் எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த கடலைப்பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்ததுக்கப்புறமா தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு அடுத்த பருப்பு வகையான உளுந்து பருப்பை நம்ம எடுத்துக்கலாம். உளுந்து பருப்பும் இதுக்கு ஈக்குவல் ரேஷியோலையே நம்ம எடுத்துக்கலாம். 1 கப் நம்ம கடலைப்பருப்பு போட்டிருந்தோன்னா இதுவும் 1 கப் உளுந்து பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா வறுபடணும். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தா தான் இந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் பொடியில். ஸோ நல்லா இதை வறுத்துட்டு தனியாக எடுத்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வரமிளகாய் உங்களுக்கு காரம் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அவ்வளோவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெட் சில்லிஸ் கூடவே நம்ம இன்னும் காஷ்மீரி சில்லியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுடைய பொடி இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். வேணும்னா நீங்கள் அதுவும் 2 பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாசி பருப்பை எடுத்துக்கலாம். இது ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாம். நம்ம அது எல்லாமே 1 கப் ஆட் பண்ணோம். இது ஒரு 1/2 கப் மட்டும் எடுத்துக்கிட்டு இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வேணும் அப்படின்னா இது கூடயே கொப்பரை தேங்காய் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நம்மளுடைய பொடி நல்லா கோகோனட் ஸ்மெல்லோட ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். அது ஒரு 1/2 கப்புக்கும் கம்மியாக எடுத்தால் பொழுதும். மற்றது எல்லாமே நம்ம 1 கப் 1/2 கப் அப்படி எடுத்துருக்கோன்னா அதை விட கம்மி ப்ரொபோர்ஷனில் இது எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் வறுபடக்கூடாது. ஃபைனலாக நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த கடாயோட ஹீட்லேயே இந்த பெருங்காயம் ஃப்ரை ஆகிடும். கூடவே சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா லைட்டாக வறுத்தா போதும். எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா சூப்பராக ஆற வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுடைய இந்த பொடி இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக வேணும்னு நினச்சிங்கன்னா இது கூடவே நீங்கள் பூண்டு ஆட் பண்ணலாம். நல்லா கார்லிக் ஃப்ளேவரோடு இருக்கும். ஸோ நம்மளுடைய பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சாதத்துக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி இன்னும் பல ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காத்துருங்க. டாட்டா, பாய் பாய்.